ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா ஹோம் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு சிம்பிள் அண்ட் யம்மியாக வீட்டிலையே ஒரு சிக்கன் நக்கெட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு கடைங்களெல்லாம் வாங்க வேணாம், நம்மளே ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா 15 டேஸ்க்கு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஒரு 10 ப்ரெட்டு ஸ்லைஸை நல்லா பிச்சு போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இருக்கட்டும். கிரைண்ட் பண்ணியாச்சுங்க. இதை பேனில் நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பிரெட் க்ரம்ஸ்க்காக. இதையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ நான் ஒரு 2 முட்டையை பிரேக் பண்ணி அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா அடிச்சுக்கலாங்க. அது கூட நான் 200 கிராம்ஸ் சிக்கன் கொத்துக்கறி வாங்கியிருக்கேங்க. அது போட்டுக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சோயா சாஸு, பெப்பர் அண்ட் உப்பு, இதையெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒன்று சேர. இப்போது நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். நான் பாலும் காமிக்கிறேன், ஸ்கொயரும் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பால் பண்ணி கிராக் இல்லாமல் இந்த எக்கில் டிப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் கூட பண்ணலாம். நீங்கள் ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக நல்லா சமமாக பரப்பி வச்சுட்டு நீங்கள் அதை கட் கூட பண்ணிக்கலாம். ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி கோட் பண்ணி எடுத்துட்டேங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா உடையாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மிதமான தீயில வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் உள்ள சிக்கன், ஏன்னா நம்ம ராவாக தான் போட்டிருக்கோம், அதனால் உள்ளேயும் சிக்கன் வேகணும். அதனால் மிதமான தீயில வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிக்கன் நக்கெட்ஸ் ரெடி ஆகிடுங்க. நான் இது எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னா இதோட ரியல் சவுண்டே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். கிட்ஸுக்கு இந்த மாதிரி கெச்சப்போட சர்வ் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.